இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கனை வந்து வெரைட்டியாக ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறோம். இளநியை மாப்பிள்ளையை போட சொல்கிறோம். ஒரு 5-6 போடுவார். போட்டோன்னே அந்த தண்ணியை குடிச்சிடும் முன்பூசிக்கு. அதில் வந்து ஒரு சில மசாலாக்கள் அந்த சிக்கனில் வந்து ஒரு சில மசாலாக்கள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கலந்து அதுக்குள்ளே மூடி வச்சு வேக வச்சு சாப்பிட போகிறோம். தரமான ஒரு சிக்கன், அதாவது கோகனட் சிக்கன். கேட்கும் போதே டிஃப்ரெண்டாக இருக்குது. சூப்பர்யா. போட்டிருக்கீங்க. எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்குவோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துக்குவோம். கையோட ஒரு கையில் மல்லித்தலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துருவோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதான். 2 கிலோவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 75 ml எண்ணெய், சமையல் எண்ணெய். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம சேர்த்த மசாலா சிக்கன் எல்லாம் மிக்சிங் ஆகிற மாதிரி அருமையாக மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். காரணம் என்னென்னா இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்படியே நம்ம அந்த தேங்காய்க்குள்ளே அரைக்க போகிறோம். இளநிக்குள்ளே நம்ம போட்ட மசாலா சிக்கன் எல்லாத்தையும் தரமாக மிக்ஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட அந்த காலத்துலேயும் பச்சையாக சாப்பிடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இப்போயே சாப்பிடுவாங்க போல இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, லுக்காக இருக்குது. அப்படியே அப்ளை பண்ணணும் உள்ள நம்ம சேர்த்த சிக்கன் எல்லாத்தையும். இது அப்படியே லாக் பண்ணி வேக வைக்க போகிறோம். அப்படியே வச்சு ஏற்றுறோம். ஏற்றிச்சு. அப்படியே கையில் வைங்க. பொறுமையாக கட் பண்ணும். ஓப்பன் பண்ணி கொட்ட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பாயிலாக இருக்குன்னு. இதேமாரி வேற ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.